Hello everybody, welcome to Vedantu and now is Shravanee Ma'am. So in the chapter, solid state, one of the easiest chapter pa. So இது வரைக்கும் நீங்க படிக்கல or அரகுறையா படிச்சிருக்கீங்க அப்படினா this is the time to learn because இது வந்து நம்ம last minuteல படிச்சா கூட புரியும். ஓகே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் படிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு chapter. So இதுல இருக்கக்கூடிய important questionsலாம் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா போயிட்டு பாத்துருங்க. இந்த chapterல இருந்து defects, Schottky, Frenkel, metal excess, metal deficiency எல்லாம் ரொம்ப important. அதுல இருந்து ஒரு question நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிளஸ் பப்ளிக் எக்ஸாம்ல இந்த பர்టిక్యులர் சாப்டர்ல இருந்து ப்ராப்ளம்ஸும் வந்து கேட்பாங்க. சோ ஹை வெயிட்டேஜ் அண்ட் தென் ஈஸி இது ரெண்டும் ஒண்ணுக்கு கோரிலேட் பண்ணி நமக்கு ஒரு சாப்டர் இருக்குன்னா அது இதுதான். அதுல இருக்கிற புக் பேக் கொஸ்டின் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க சரியா? Yes. So define unit cell. ஒரு யூனிட் செல் அப்படின்னா என்ன? எப்படி ஒரே கிளாஸ் ரூம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் பக்கத்து கிளாஸ் ரூமும் இருக்கும், அதுக்கு பக்கத்து கிளாஸ் ரூமும் இருக்கும், ஒரு ஃப்ளோர்ல இருக்கிற எல்லா கிளாஸ் ரூமும் கட்டியிருப்பாங்க இல்லையா? அப்போ ஒரு ஸ்கூல்ல அந்த ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சர் யாரு? நம்ம கிளாஸ் ரூம். அந்த கிளாஸ் ரூம் கண்டினியூஸா ரிப்பீட் ஆகிட்டு இருக்கிறது தான் நம்ம ஒரு என்டையர் ஸ்கூல் அப்படின்னு சொல்றோம். அப்போ த பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் அ கிறிஸ்டலின் சாலிட். இப்போ இதுதான்ப்பா கிறிஸ்டலின் சாலிட். இந்த கிறிஸ்டலின் சாலிட்ல இதுதானே ஒரே ஒரு பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சர் யூனிட் செல் அப்படின்னு நம்ம இதை சொல்றோம் சரியா? a basic repeating structural unit. எந்த பர்టిక్యులர் structural unit வந்து நமக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கோ இந்த மாதிரி இதோ ரிப்பீட் ஆயிட்டே இருக்கோ ஆஃப் அ கிறிஸ்டலின் சாலிட். ஒரு கிறிஸ்டலின் சாலிட்ல ஒரு கிறிஸ்டலின் லேட்டஸ்ல அதை தான் யூனிட் செல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை தான் யூனிட் செல் அப்படின்னு சொல்றோம். என் கூடவே சேர்ந்து இப்போவே படிச்சு முடிச்சிருங்க சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஏன் அடுத்த கொஸ்டின் வரவில்லை? எஸ் வந்துருச்சு, சூப்பர். Give any three characteristics of ionic solids. So ionic crystal, molecular solids, அதுக்கப்புறம் covalent solids, இந்த மாதிரி நிறைய types of solids இருக்கும். இதில் ionic crystals உடைய characteristics ரொம்பவே important. Ionic crystals have high melting point. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய constant ions வந்து யாரு? cations and anions தான். அப்போ நல்லா சூப்பராகவே பைண்ட் ஆகி இருக்கும். அதோடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு ஹையராக தான்ப்பா இருக்கும் சரியா? அடுத்து these solids do not conduct electricity because the ions are fixed in the lattice position. தன்னுடைய lattice positionல பாத்தீங்க அப்படின்னா அதோடைய ஃபிக்ஸடா வந்து இருக்கும். அதோடைய பொசிஷன் வந்து எப்படி இருக்குமா? ஃபிக்ஸடா வந்து இருக்குமா? அதனால இப்போ எலக்ட்ரான் மூவ் பண்ணாதானே நம்ம அதை வந்து கரண்ட் அப்படின்னு சொல்ல முடியும், எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். இதுல சாலிட் ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா அயானிக் கிறிஸ்டல்ஸ்ல அந்தந்த அயான் அதோடைய லேட்டிஸ் பொசிஷனையே ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. அப்போ என்ன நடக்காதீங்க? கண்டக்டிவிட்டி நடக்காது. எதுல? சாலிட் ஸ்டேட்ல. ஆனா இதையே நம்ம மெல்ட் பண்ணிட்டோம்னு வெச்சுக்கோங்க, they do conduct electricity. எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணும். எப்போ? in molten state or when dissolved in water. either தண்ணில கரைச்சாலோ இல்ல மெல்ட் பண்ணாலோ மோல்டன் ஸ்டேட்லயோ கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணும். ஓகே, the ions are free to move in the molten state or solution. ஒரு சொல்யூஷன்லயோ இல்ல ஒரு மோல்டன் ஸ்டேட் நம்ம உருக்கிட்டாலோ அந்த அயான்ஸால மூவ் பண்ண முடியும். அப்போ அது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும் சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம வந்து இதுல இருந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா they have high melting point. மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப ஹை. அதுக்கப்புறமா செகண்டா என்ன படிச்சோம்? சாலிட் ஸ்டேட்ல they do not conduct electricity. எலக்ட்ரிசிட்டியை கண்டக்டே பண்ணாது பிகாஸ் தன்னுடைய லேட்டிஸ் பொசிஷனை அந்தந்த அயான்ஸ் வந்து நல்லா ஃபிக்ஸடா ஆக்குபை பண்ணிக்கும். ஆனா தண்ணியில டிசால்வ் பண்ணாலோ வாட்டர்ல டிசால்வ் பண்ணாலோ இல்ல மோல்டன் ஸ்டேட்லயோ they do conduct electricity. எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். இந்த 3 பாயிண்ட் எழுதிட்டாலே போதும். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, they are hard. As only strong external force can change the relative position of the ions. And the cations, anionsலாம் அதோடைய பொசிஷனை சூப்பரா ஆக்குபை பண்ணிக்கும். So they are hard. அதுதான்ப்பா இந்த இடத்துல கீவேர்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்கும். அதுக்கப்புறம் சாலிட் ஸ்டேட்ல they do not conduct electricity. மோல்டன் ஸ்டேட் இல்லைன்னா நம்ம தண்ணியில டிசால்வ் பண்ணா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். இதெல்லாம் தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் சாலிட்ஸ். Difference between crystalline and amorphous solids are super important questions. Okay, so இப்போ நமக்கு இந்த மாதிரி ஆர்டரா லாங் ரேஞ்சில் அரேஞ்ச் ஆயிருந்தா அது வந்து கிறிஸ்டலின் அப்படின்னு சொல்லுவோம்.
இங்க பாத்தீங்கன்னா ரேண்டமா அரேஞ்ச் ஆகி இருந்தது அப்படின்னா அதை நம்ம amorphous solids அப்படின்னு சொல்லுவோம் ரைட். ஸோ இப்போ சோடியம் குளோரைடு உப்பு, அந்த சோடியம் குளோரைடு கிறிஸ்டல்ஸ்லாம் வந்து எதுல வரும், நமக்கு கிறிஸ்டலின் சாலிட்ஸ்ல வரும். ஏன்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் டெஃபினட்டா இருக்கும். மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட்லாம் அப்படியே கரெக்டா இருக்கும். ஹீட் ஆஃப் ஃபியூஷன்லாம் கரெக்டா இந்த பாயிண்ட்ல கரெக்டா ஃபியூஸ் ஆயிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். NaCl கிறிஸ்டல்ஸ்லாம், ஏன்னா ஆட்டம்ஸ் பாருங்க, சோடியம் ஆட்டம்ஸ் குளோரைடு ஆட்டம்ஸ்லாம் கரெக்டா அதோடைய பொசிஷனை ஆக்குபை பண்ணிக்கும். ஒரு ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், ஒரு பேட்டர்ன் இருக்கும். இதே பிளாஸ்டிக் எடுத்துக்கோங்க, கிளாஸ் எடுத்துக்கோங்க, ரப்பர் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் வந்து அமார்ஃபஸ், ரேண்டமாக தான் நமக்கு அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஷார்ப்பாக மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட்லாம் சொல்ல முடியாது. நம்ம ஹீட் பண்ண பண்ண அப்படியே கொஞ்சம் உருகும், அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு மெல்ட் ஆகிடும். வேறு ஷேப்பில் நம்ம மோல்டு கூட பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஷேப் வந்து கிடையாது. சரியா? எஸ். ஸோ இப்போ அதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட், லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட், ஆர்டரா லாங் ரேஞ்சில் அரேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போ நீங்களாம் வந்து பிடிபி, அதாவது 1 டிஸ்டன்ஸில் கரெக்டாக ஆர்டராக எல்லாரும் வந்து ப்ரேயர் அப்போ நின்றுட்டு இருக்கீங்கன்னா லென்த்தாக இருக்கும் இல்லையா, அந்த ரோ வந்து லென்த்தாக இருக்கும். இதே எல்லாரும் கும்பலாக நின்றுட்டு இருக்கீங்க, அப்படியே ரேண்டமாக கும்பலாக நின்றுட்டு இருக்கீங்கன்னா ஒரு குட்டி சர்ஃபேஸே போகும். ஒரு சின்ன இடத்துலயே நீங்கள் ஒரு 10 பேர் நின்றுக்கலாம். 10 பேர் பின்னாடி பின்னாடி வரிசையாக நிற்கணும்னா நல்லா ஸ்பேஸ் வேணும் இல்லையா? ஸோ லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட், லாங் ரேஞ்சில் ஆர்டராக அரேஞ்ச் ஆகியிருப்பாங்க. ஷார்ட் ரேஞ்ச் ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட், ஷார்ட் ரேஞ்சில் ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தால் அமார்ஃபஸ் சாலிட்ஸ். டெஃபினட் ஷேப், ஷேப் வந்து டெஃபினட்டாக இருக்கும். ஓகே. இர்ரெகுலர் ஷேப். ஆனைசோட்ரோபிக் இன் நேச்சர், ஐசோட்ரோபிக் இன் நேச்சர். ஆமாம், ஆனைசோட்ரோபினா என்ன, ஐசோட்ரோபினா என்ன பார்த்துடலாமா? ஸோ இப்போ நான் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மெஷர் பண்ண போகிறேன். மெல்டிங் பாயிண்ட்டோ பாயிலிங் பாயிண்ட்டோ இந்த மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆர் எனிதிங், ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நான் மெஷர் பண்ண போகிறேன். சரியா? இப்போ நல்லா கவனிங்க, இந்த டைரக்ஷனில் மெஷர் பண்ணுறேன். இந்த டைரக்ஷனில் மெஷர் பண்ணுறப்போ இந்த எல்லோ ஆட்டம்ஸ் மட்டும்தான் வருது பார். இந்த டைரக்ஷனில் மெஷர் பண்ணுறப்போ எல்லோவும் வருது, ரெட்டும் வருது இல்லையா? இப்போ இந்த டைரக்ஷனில் இப்படி பண்ணுறப்போ வெறும் ரெட் ஆட்டம்ஸ் மட்டும்தான் வருது. அப்போ டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் நான் மெஷர் பண்ணுறப்போ டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூ வந்தால் அதை தான் ஆனைசோட்ரோபி அப்படின்னு சொல்கிறோம். ஆனைசோட்ரோபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து ஆனைசோட்ரோபிக் நேச்சராக இருக்கும். கிறிஸ்டலின் சாலிட்ஸ் எல்லாமே ஆனைசோட்ரோபிக்காக இருக்கும். இதே அமார்ஃபஸ் சாலிட்ஸ் பாருங்கள், நான் இந்த டைரக்ஷனில் மெஷர் பண்ணுறேன். ரெட்டு வந்திருக்கு, எல்லோ வந்திருக்கு. இந்த டைரக்ஷனில் பண்ணால் ரெட்டு எல்லோ ரெண்டுமே வருது. இந்த டைரக்ஷனில் பண்ணால் ரெட்டு எல்லோ எல்லாமே வருது. ரேண்டமாக அரேஞ்ச் ஆகி இருக்கு. அப்போ நான் எந்த டைரக்ஷன்லேருந்து மெஷர் பண்ணாலும் எல்லா ஆட்டம்ஸும் அதில் வந்து வரும். ஸோ டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் மெஷர் பண்ணுறப்பயுமே என்னுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூ வந்து சேமாக இருக்கிறதுனால ஐசோட்ரோபி அப்படின்னு சொல்கிறோம். ஐசோட்ரோபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அனைசோட்ரோபி யாரு? கிறிஸ்டலின் சாலிட்ஸ் ஆர்டராக அரேஞ்ச் ஆயிருக்கு. இப்படி ஆர்டராக அரேஞ்ச் ஆயிருந்தாலே டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வேல்யூ, ஸோ தே ஆர் அனைசோட்ரோபிக். அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்லையுமே ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் தான். அப்போ சேம் வேல்யூஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு வரப்போகுது. ஸோ தே ஆர் ஐசோட்ரோபிக் இன் நேச்சர். புரிஞ்சுதா? அடுத்து பார்த்தீங்கன்னா they are true solids. crystalline solids தான் நம்ம true solids அப்படின்னு சொல்லுவோம். amorphous solids வந்து pseudo solids, அதாவது false solids. எப்படி அமீபாவோட ஃபீட்டை, ஃபால்ஸ் ஃபீட்டை சூடோபோடியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி pseudo solids and or super cooled liquids. pseudo solids or super cooled liquids அப்படின்னு சொல்லுவோம். definite heat of fusion, heat of fusion வந்து நமக்கு definite-ஆ இருக்கும். heat of fusion வந்து not definite, heat of fusion வந்து definite-ஆ இருக்காது. அடுத்து they have sharp melting point. melting point வந்து நமக்கு ஷார்ப்பா இருக்கும். இதே இதுல melting point வந்து அதுக்கு ஷார்ப்பா இருக்காது. கிராஜுவலா சாஃப்ட் ஆயிடும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கும், போக போக அப்படியே கொஞ்சமா வந்து சாஃப்ட் ஆகும். சரியா? எப்படி நீங்க பிளாஸ்டிக்லாம் ஹீட் பண்ணீங்கன்னா பர்டிகுலர் மெல்டிங் பாயிண்ட் இருக்குமா? இருக்காது, அப்படியே சாஃப்ட் ஆகும். வேற ஷேப்ல நீ மோல்டு கூட பண்ணலாம். சோடியம் குளோரைட், டைமண்ட், இது எல்லாமே கிறிஸ்டலின் சாலிட்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இதே ரப்பர், பிளாஸ்டிக், கிளாஸ் இவங்க எல்லாருமே அமார்ஃபஸ் சாலிட்ஸ். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் 5 மார்க்ல கூட கேட்கலாம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சூப்பரா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபை த ஃபாலோயிங் சாலிட்ஸ். ஓகே. ஸோ P4,
brass, diamond, phosphorus, brass, diamond, sodium chloride, iodine எல்லாமே கொடுத்துட்டாங்க. So types of solids என்னென்ன constituent ions இருக்கு, like molecular solidsல molecules இருக்கும், metallic solidsல positive ion metals இருக்கும், அடுத்து ionic solidsல வந்து cations anions இருக்கும். அப்புறம் அது நடுவுல இருக்கிற bond என்ன, molecular bondல molecular solidsல என்ன bond இருக்கு, covalent solidsல covalent bond இருக்கும், ionic solidsல ionic bond இருக்கும். இப்போ இங்க இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸிஃபை பண்ண போறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி கிரியேட்டிவா எப்படி கேட்கலாம்னா, அந்த ஒரு சாலிட்ஸ் உடைய சப்டாபிக் கீழே புக்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, அதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ பாஸ்பரஸ் வந்து மாலிகுலர் சாலிட். ஓகே, இட் இஸ் அ மாலிகுலர் சாலிட். பிராஸ் பாத்தீங்கன்னா மெட்டாலிக் சாலிட். ஏன்னா பிராஸ் வந்து ஒரு அலாய், ரெண்டு மெட்டல் நமக்கு கம்பைன் ஆகி இருக்கு, அப்போ அது வந்து மெட்டாலிக் சாலிட். டைமண்ட்ல இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம்ஸ் எல்லாமே கோவாலென்ட்லி பாண்டட், அப்போ கோவாலென்ட் சாலிட். சோடியம் குளோரைட் பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் அயான், சோடியம் Na+ வந்து கேட்டயான், Cl- வந்து ஆனயான், அப்போ அது அயானிக் சாலிட்ஸ், அப்போ அது வந்து என்னது அயானிக் சாலிட். அயோடின் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அகெயின் மாலிகுலர் சாலிட். ஸோ அயோடினும் பாஸ்பரஸும் மாலிகுலர் சாலிட்ஸ். பிராஸ் மெட்டல் ஞாபகம் வச்சுக்கோ, மெட்டாலிக் சாலிட்ஸ். டைமண்ட்ல கார்பன் எல்லாமே கோவலன்ட்லி பாண்ட், ஸோ கோவலன்ட் சாலிட்ஸ். அண்ட் சோடியம் குளோரைட் வந்து அயானிக் சாலிட்ஸ். 4 கொஸ்டின் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி த 7 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல். பிரீஃப்லி, பிரீஃப் அப்படிங்கிற வார்த்தை வந்து என்னன்னா ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம், எதுல கேட்கலாம், 3 மார்க்ல தான் கேட்பாங்க. சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸி கிடையாது. நான் இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எப்படி ட்ரிக் மாதிரி சொல்லித்தரேன். சரியா? ஸோ மொத்தமாக நமக்கு 7 யூனிட் செல் இருக்கு. மொத்தமாக 7 யூனிட் செல் இருக்கு. இதோ பாருங்க, கியூபிக், ராம்போஹீட்ரல், ஹெக்ஸாகோனல், டெட்ராகோனல், ஆர்த்தோராம்பிக், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக். ஓகே, ஸோ கியூபிக், ராம்போஹீட்ரல் எழுதிக்கோ. கியூபிக் அப்புறம் ராம்போஹீட்ரல், அப்புறம் 3மே கோனல் கோனல் வரும். அடுத்து 2மே கோனல் கோனல், ஹெக்ஸாகோனல், டெட்ராகோனல், ஆர்த்தோராம்பிக், அப்புறம் 2மே கிளினிக், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக். ஓகே, சி டாம் அப்படின்னா வச்சுக்கலாம், TOM, அதெல்லாம் நான் சொல்லித்தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 7 யூனிட் செல்ஸை கரெக்டாக எழுதிட போறோம்ப்பா. கியூபிக், ராம்போஹீட்ரல், ஹெக்ஸாகோனல், டெட்ராகோனல், ஆர்த்தோராம்பிக், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக். இப்போ அதோடைய எட்ஜ் லென்த் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் A = B = C. அந்த யூனிட் செல்ல ஒரு எட்ஜும் தான் நம்ம என்ன சொல்லுவோம், 3 ஆக்சஸ் இருக்கும் இல்லையா, அந்த 3 ஆக்சஸ் உடைய லென்த் தான் ABC. 3மே ஈக்குவலா இருக்கும். அடுத்து ஒன்று ABC ஈக்குவல். அப்புறம் பார்த்தீங்கன்னா AB ஈக்குவல் ஆனால் நாட் ஈக்குவல் டு C. ஏயும் பியும் ஈக்குவல் ஆனால் நாட் ஈக்குவல் டு C. இப்போ அடுத்தது ஒன்று அதே தான் வரும், டிட்டோ. இங்கே பார்த்தீங்கன்னா ABC 3மே நாட் ஈக்குவல் டு, அடுத்ததும் அது ரெண்டும் அதே தான். சரியா? ஸோ ABC ஈக்குவல், டிட்டோ. AB ஈக்குவல் நாட் ஈக்குவல் டு C, டிட்டோ. ABC 3மே நாட் ஈக்குவல் எழுதிடலாமா? ரொம்ப ஈஸி, எட்ஜ் லென்த் படிச்சாச்சு. ஆங்கிள் பார்க்கலாமா? AB ஆல்பா பீட்டா காமா 90, ஆல்பா பீட்டா காமா 3மே ஈக்குவல் டு 90. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு நம்ம அப்படி எழுதுறோமா? யாருக்கு? கியூபிக்கு அப்படி எழுதுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கமிங் டு த டெட்ராகோனல், CT ஞாபகம் வச்சுக்கோ, CT ஸ்கேன் ஞாபகம் வச்சுக்கோ. டெட்ராகோனலுக்கும் ஆல்பா பீட்டா காமா வந்து 90 டிகிரி, கியூபிக்கும் 90 டிகிரி, டெட்ராகோனலுக்கும் 90 டிகிரி. சரியா? அப்புறம் நேரா செகண்ட் ஒன்னுக்கு வருவோம். ஆல்பா பீட்டா காமா ஈக்குவல் டு 90 எழுதிடுமா? ஆல்பா பீட்டா காமாலாம் ஈக்குவல் தான், ஆனால் நாட் ஈக்குவல் டு 90. ஆல்பா பீட்டா காமா வந்து ஈக்குவல், ஆனால் நாட் ஈக்குவல் டு 90. ஓகே, ஸோ இதுவும் எழுதியாச்சு, இதையும் எழுதியாச்சு. இப்போ லாஸ்ட் ஒன்னுக்கு வரும். லாஸ்ட் ஒன் பாரு, ஆல்பா பீட்டா காமா எல்லாமே நாட் ஈக்குவல் டு அண்ட் நாட் ஈக்குவல் டு 90. ஆல்பா பீட்டா காமா எல்லாமே நாட் ஈக்குவல் டு, எல்லாமே நாட் ஈக்குவல் டு 90. இப்போ இங்க வருவோம்ப்பா, ஆல்பா பீட்டா 90, இங்க ஆல்பா காமா 90. ஓகே, ஸோ இதுவும் பாரு, COT ஞாபகம் வச்சுக்கோங்க, COT, கியூபிக், ஆர்த்தோகோனல், டெட்ராகோனல் 3 பேருக்குமே ஆல்பா பீட்டா காமா வந்து ஈக்குவல் டு 90. சரியா? இங்க பாருங்க, இங்க வந்து காமா 120 டிகிரி, இங்க பீட்டா மட்டும் நாட் ஈக்குவல் டு 90, மீதி ரெண்டுமே ஈக்குவல் டு 90. ஓகே, ஸோ இந்த மாதிரி பேரா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ இப்போ நம்ம யூனிட் செல் என்னென்ன, எட்ஜ் லென்த் என்னென்ன, டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா. இதை மட்டும் எழுதிட்டாலே சூப்பராக உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. யூ கேன் ரைட் த எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறது நல்லது,
with the unit cell, edge length, angle and etc. Okay, so yes, let's go to the next question. Distinguish between hexagonal close packing and cubic close packing. Okay, so இதுதான் வந்து hexagonal close packing arrangement. இதோ நம்ம மேலேந்து பார்த்தோம்னா நமக்கு இதான் தெரியும், மேலேந்து பார்க்கறப்போ இதான் தெரியும். இப்போ இந்த லேயர் 1 2 3 நம்ம பிரிக்கலாம், சரியா? ஸோ இது ஏ லேயர். ஏ லேயர்ல எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கு? அப்படியே வரிசையா ஏ லேயரே வந்து எப்படி தெரியுமா இருக்கு? இட்ஸ் லைக் திஸ் ஒன்லி. ஏ லேயரே இப்படிதான் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஏ லேயர் இருக்கு. அதுக்கப்புறமா அதோடைய கேப்ஸ்ல வைக்கிற மாதிரி, இதோ பார், நான் வேற கலர்ல எழுதுறேன் பார். பி லேயர் அதோடைய கேப்ஸ்ல இருக்கு. ஓகே, நான் ப்ராப்பரா வரையல, பட் ஜஸ்ட் இதுதான் பி லேயர். புரிஞ்சுதா? அந்த ஏ லேயரோட கேப் மேல பி லேயர் இருக்கு, அதுக்கு மேல திருப்பியும் இந்த ரெட் லேயர் ஒரு லேயர் இருக்கு. ஸோ ஏ பி ஏ, ஏ லேயரும் சேம் தான், நடுவுல பி லேயர் இருக்கு. ஸோ இந்த ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட் தான் ஹெக்ஸகோனல் க்ளோஸ் பேக்கிங். கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 லேயர்ஸ் இருக்கு. என்னதுன்னா ஏ சி பி ஏ. ஓகே, ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த லேயர் இருக்கு, ஏ லேயர். அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு ஏ லேயர். இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் கேப்ஸ் க்ளோஸ் பண்ற மாதிரி நம்ம பி லேயர் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்த கேப்ஸ் க்ளோஸ் பண்ற மாதிரி இங்க இன்னொரு சி லேயர் இருக்கு. ஸோ மொத்தம் 4 லேயர் இருக்கு இதுல, சரியா? ஏ சி பி ஏ லேயர்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ஸோ ஹெக்ஸகோனல் க்ளோஸ் பேக்கிங் இப்போ எழுதலாமா? இட் இஸ் ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட். இது ஏபிசி அரேஞ்ச்மெண்ட். இங்க பாருங்களேன், என்னது பாது? ஏபிசி, திருப்பி இங்கேயும் ஏபிசி, இப்படி தானே இருக்கும். ஸோ இதுதான் ஏபிசி அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஏபிசி, திருப்பியும் ஏபிசி. ஸோ அது வந்து ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா இது ஏபிசி அரேஞ்ச்மெண்ட். ஓகே, யா. ஸோ இப்போ அடுத்ததுல பார்த்தீங்க அப்படின்னா the spheres of the third layer is exactly as the aligned as the first layer. இங்க என்னப்பா? ஏ பி ஏ தானே. அப்போ இந்த தேர்ட் லேயர் வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் லேயர் மாதிரி தானே இருக்கும். தேர்ட் லேயர் வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் லேயர் மாதிரி தானே இருக்கும், ஏன்னா ரெண்டுமே சேம்ல. இங்க பாருங்க, the spheres of the third layer is not aligned with the first layer or second layer. ஆமா, இந்த தேர்ட் லேயர் என்னது? சி. இது ஏ கூடயோ பி கூடயோ ஒத்து போமா? ஒத்தே போவாது, அது ஒரு டிஃப்ரெண்ட் லேயரா தான் இருக்கு. அடுத்து வாங்க, the hexagonal close packing is based on hexagonal unit cells with sides of equal length. Okay, so இந்த hexagonal close packing HCP வந்து எப்படி வந்து இந்த HCP close packing வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது? It is formed based on the hexagonal unit cells வச்சுதான். hexagonal unit cells வச்சுதான். The cubic close packing is based on the face centered cubic unit cell, FCC. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? FCC அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? face centered cubic unit cell. அதை வச்சு ஃபார்ம் ஆனதுதான் இந்த பர்டிகுலர் cubic close packing. Okay, tetrahedral voids of the second layer are covered by the spheres of third layer. நான் சொன்னேன்ல, அந்த void empty space கவர் பண்ணி தான் அடுத்த லேயர் இருக்கு அப்படின்னு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா tetrahedral void வந்து இருக்கா. ஓகே, ஸோ இங்க நம்ம அடுத்த கொஸ்டினே tetrahedral and octahedral voids பத்தி தான் படிக்க போறோம். tetrahedral voids of the second layer தான் தேர்ட் லேயரால நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இங்க octahedral voids of the second layer is covered by the third layer. இங்க tetrahedral void கவர் பண்ணிருக்கோம், இங்க octahedral void கவர் பண்ணிருக்கோம். This type is found in metals like magnesium, zinc, magnesium அந்த மாதிரி மெட்டல்ஸ்ல நம்ம இந்த பர்టిక్యులர் டைப்ஸை பார்க்கலாம். காப்பர், கோல்ட் அந்த மாதிரி மெட்டல்ஸ்ல வந்து நம்ம cubic close packing பார்க்கலாம். ஓகே, the unit cell of hexagonal close packing has 6 spheres. ஸோ ஒரு யூனிட் செல்ஸ்ல எவ்வளோ ஸ்பியர் இருக்கும் அப்படின்னா 6 ஸ்பியர்ஸ் இருக்கும். இதுல வந்து நமக்கு 4 ஸ்பியர்ஸ் தான் இருக்கும், சரியா? ஓகேவா? புரிஞ்சுதா? சூப்பர். இப்போ டிஸ்டிங்விஷ் ஆக்டாஹெட்ரல் அண்ட் டெட்ராஹெட்ரல் வாய்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆக்டாஹெட்ரல் அண்ட் டெட்ராஹெட்ரல் வாய்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மேபி we will see the
ஷேப் ஆஃப் இட் லைக் ஒரு வாட்டி அதோடைய டயக்ராம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். எஸ், பிக்சர் போட்டாச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ லேயர் தான் கீழே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? எல்லோ லேயர் வந்து கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ 1 2 3 3 ஸ்பியர்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே இந்த பர்டிகுலர் வாய்டை நம்ம அதாவது அது மேலே என்ன பண்ணுறோம், இப்படி ஒரு 3 ஸ்பியர் வைக்கிறோம். சரி, புரிஞ்சுதா? எல்லாருக்கும் கிளியரா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர்ப்பா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லேயரில் இங்கே இருக்கக்கூடிய வாய்ட் மேலே நம்ம என்ன பண்ணுறோம், செகண்ட் லேயர் இருக்குது. இதோ பாரு, செகண்ட் லேயர் இப்படி இருக்குது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் நடுவில் ஒரு வாய்ட் இருக்கும் இல்லையா, இந்த 6 ஸ்பியர்ஸ்க்கு நடுவில் இந்த பர்டிகுலர் வாய்டு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆக்டாஹீட்ரல் வாய்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஆக்டாஹீட்ரல் வாய்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே 4 ஸ்பியர் தான். தோப்பார், இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். இந்த 3 ஸ்பியர்ஸ் இருக்கா, இதுக்கு நடுவில் மேலே பார், இந்த கேப்பை கவர் பண்ணுறதுக்கு மேலே ஒரு லேயர்ஸ் வருது, இந்த மாதிரி வருது. ஸோ இது வந்து செகண்ட் லேயர். இந்த 4 ஸ்பியர்ஸ்க்கு நடுவில் ஃபார்ம் ஆன ஒரு வாய்டு தான் டெட்ராஹீட்ரல் வாய்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 6 ஸ்பியர்ஸ்க்கு நடுவில் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த வாய்டை ஆக்டாஹீட்ரல் வாய்ட் அப்படின்னு சொல்லுவோம். 4 ஸ்பியர்ஸ்க்கு நடுவில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம டெட்ராஹீட்ரல் வாய்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ அதுக்கான டிஃபரன்ஸை வந்து கரெக்டாக படிப்போம். When a sphere of second layer is above the void of the first layer, tetrahedral void is formed. Okay? So when a sphere of second layer B வந்து is above the void of the first layer, அந்த voidக்கு மேலே இருக்கு இல்லையா. ஸோ இதோ பாரு, இந்த ஃபர்ஸ்ட் லேயருடைய இந்த வாய்டு, இந்த கேப்புக்கு மேலே அப்படியே இந்த செகண்ட் லேயர் வருது. அப்போ அது வந்து டெட்ராஹீட்ரல் வாய்டு. ஓகே, இங்கே பாருங்க, when the void Y in the first layer A are partially covered by the spheres of the layer B of the void. இங்கே நமக்கு ஃபுல்லாவா கவர் ஆகுது? இதோ பாருங்க, இது ஃபர்ஸ்ட் லேயரா, ஃபர்ஸ்ட் லேயரோட வாய்டு ஃபுல்லாகவே கவர் ஆகாது, செகண்ட் லேயரால் பார்ஷியலாக தான் கவர் ஆகும் இல்லையா. இதோ பாரு, இப்படி இருக்கும், பார்ஷியலாக தான் கவர் ஆகும். அப்படி இங்கே நமக்கு என்ன இருக்குது, வாய்டு இருக்குது, ரைட், கேப் இருக்குது. அதுதான் ஆக்டாஹீட்ரல் வாய்டில் வந்து பார்ஷியலாக தான் கவர் ஆகும். இதுவே நம்ம டெட்ராஹீட்ரல் வாய்டில் அந்த வாய்டு வந்து கம்ப்ளீட்டாக அனதர் லேயரால் கவர் ஆகிடும். ஓகே, சூப்பர். இப்போ the number of close packed spheres Bn, இந்த number of close packed spheres, number of spheres வந்து n அப்படின்னா the number of tetrahedral void வந்து 2n இருக்குமா. ஸோ n number of spheres இருக்குன்னா 2n number of tetrahedral voids வந்து இருக்குமா. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கால்குலேட் பண்ணலாம். என்ன கால்குலேட் பண்ணலாம், நம்பர் ஆஃப் டெட்ராஹீட்ரல் வாய்ட் கண்டுபிடிங்க, நம்பர் ஆஃப் ஆக்டாஹீட்ரல் வாய்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ கேன் ஈஸிலி கால்குலேட் யூசிங் திஸ் ஃபார்முலா. ஓகே, ஸோ n தான் நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் அப்படின்னா 2n number of tetrahedral voids வந்து இருக்கும். If the number of close packed spheres be n, இப்போ n number of close packed spheres இருக்கு அப்படின்னா n number of octahedral voids தான் இருக்கும். octahedral voidம் n தான் இருக்கும், ஆனால் tetrahedral 2n தான் இருக்கும். Okay, this constitutes 4 spheres, 3 on the lower and 1 on the up. மொத்தமாக 4 பார்த்தோம் இல்லையா. 3 வந்து லோவர் லேயரில் இருக்கும், ஒன்று வந்து டாப் லேயரில் இருக்கும். ஸோ மொத்தமாக 4 ஸ்பியர்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 ஸ்பியர்ஸ் வந்து இருக்கும். 3 வந்து லோவரில் அண்ட் தென் 3 வந்து அப்பரில், 3 வந்து அப்பரில். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து 6 லேயர்ஸ் இருக்கும். இப்படி இல்லை, தப்பாக வரைஞ்சிட்டேன். ஸோ இது வந்து லோவர் லேயர் அப்படின்னா திஸ் வில் பி த அப்பர் லேயர். ஸோ கீழே 3 மேலே 3, புரிஞ்சுதா. 6 ஸ்பியர்ஸ் வந்து நமக்கு இருக்கும். When the centers of these 4 spheres are joined, a tetrahedron is formed. So இதோடைய centers நம்ம join பண்றோம், அதனாலேயே join பண்றப்போ tetrahedron form ஆகுது, இங்கே octahedron form ஆகுது. இங்கே coordination number 4, nearest neighboring atoms தான் coordination அப்படின்னு சொல்லுவோம். ஸோ coordination number இங்கே வந்து 4, இங்கே coordination number வந்து 6. புரிஞ்சுதா. அந்த டயக்ராமா மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த டயக்ராம் மைண்டில் இருந்தாலே சூப்பராக எழுதலாம். ஒரு வாட்டி பின்னாடி போயிட்டு ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேப்பா. ஸோ இப்போ பாயிண்ட் டிஃபெக்ட் அப்படின்னா என்ன, இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் சாலிட்ஸ், அதாவது சாலிட்ஸில் இருக்கக்கூடிய இம்பர்ஃபெக்ஷன்ஸை தான் நம்ம டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாயிண்ட் டிஃபெக்ட், ஸ்டாக்கியோமெட்ரி, நான் ஸ்டாக்கியோமெட்ரி, இந்த மாதிரி அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் பாயிண்ட் டிஃபெக்ட்னா என்ன, if the deviation occurs due to the missing atoms, displaced atoms or extra atoms, the imperfections is named as point defect.
இப்போ எந்தெந்த டிஃபெக்ட் எல்லாம் ஆட்டம் மிஸ் ஆகிறதுனால நடக்குதோ, இல்ல ஏதோ ஒரு ஆட்டம் வந்து அடிஷனலா ஆட் ஆகுறதுனால நடக்குதோ, இல்ல அந்த ஆட்டம் வந்து தன்னுடைய பொசிஷனை விட்டுட்டு வேற பொசிஷனுக்கு போயிடுது, டிஸ்பிளேஸ் ஆகுறதுனால நடக்குதோ, அதெல்லாம் தான் நம்ம பாயிண்ட் டிஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? எஸ். Such defect arises due to imperfect packing during the original crystallization of ஒரிஜினலா அது வந்து கிறிஸ்டலைசேஷன் ஆகுறப்போ, கிறிஸ்டலா மாறுறப்போ இந்த டிஃபெக்ட் வந்து நமக்கு நடக்கலாம். ஆர் they may arise from thermal vibrations. ஹீட் அப்ளை பண்றதுனால, ஹை டெம்பரேச்சர்ல தெர்மல் வைப்ரேஷன்ஸ்னால இந்த மாதிரி ஆட்டம்ஸ் மிஸ் ஆவறது, இல்ல ஆட்டம்ஸ் வந்து ஆட் ஆவறது, இந்த மாதிரி நமக்கு நடக்கலாம் at elevated temperature. ஓகே, சோ இதுல ஷார்ட்கி டிஃபெக்ட் தான் நெக்ஸ்ட் क्वेश्चन. as I told you, இத நான் ஆல்ரெடி டிஃபெக்ட் அப்படிங்கற ஒரு வீடியோலயும் சொல்லி கொடுத்திருக்கேன், லைவ்லயும் சொல்லி கொடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட் சிம்பிளா சொல்லி தரேன். பட் உங்களுக்கு ரொம்ப இன் டெப்தா வேணும்னா கண்டிப்பா அந்த வீடியோ போயிட்டு பாருங்க. ஓகே, சோ ஷார்ட்கி டிஃபெக்ட் ஒண்ணுமே இல்லப்பா. சோ கிளாஸ்ல நீயும் வெளில போயிடுற, உன் ஃப்ரெண்டையும் தூக்கிட்டு வெளில போயிடுற, ரெண்டு பேரும் பேரா வெளில போயிடுறீங்க. சரியா? அப்படின்னா அதுதான் ஷார்ட்கி டிஃபெக்ட். அதாவது நம்ம மெட்டல்ல ஈக்குவல் நம்பர் ஆஃப் cation and anion வந்து வெளியில போயிடுது. ஈக்குவல் நம்பர் ஆஃப் cations and anions வந்து நம்ம கிறிஸ்டல் லாட்டிஸ்ல இருந்து மிஸ் ஆகுது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம ஷார்ட்கி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ ஷார்ட்கி டிஃபெக்ட் arises due to the missing of equal number of cations and anions from the crystal lattice. crystal lattice ல இருந்து equal number of cations and anions மிஸ் ஆச்சுனா அது நம்ம ஷார்ட்கி டிஃபெக்ட் அப்படினு சொல்லுவோம். ஓகே, no change in the stoichiometry. இப்போ எக்ஸாம்பிள் கிளாஸ்ல வந்து 20 பாய்ஸ் 20 கேர்ள்ஸ் 1:1 ரேஷியோல ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்டல்லையும் 20 cations 20 anions அந்த மாதிரி ஈக்குவல் நம்பர் ஆஃப் சோடியம் அயானும் குளோரைட் அயானும் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒரு பாய் ஒரு கேர்ள் வெளில போயிட்டாலும் அதே மீதி 19 1:1 ரேஷியோ மெயின்டைன் ஆகும் இல்லையா? இங்கேயும் ஒரு எண்ணெய் ஒரு சிஎல் வெளில போயிடுச்சுன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டாக்கியோமெட்ரியில் எந்த வித சேஞ்சஸுமே இருக்காது. டென்சிட்டி மாறுமா? எஸ். டென்சிட்டி வந்து என்ன ஆகும்? நமக்கு டென்சிட்டி வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ த டென்சிட்டி வில் டிக்ரீஸ். ஓகே, சூப்பர்ப்பா. அடுத்து அயோனிக் சாலிட்ஸ். எந்த மாதிரி சாலிட்ஸ்ல இந்த பர்டிகுலர் ஷார்ட்கி டிஃபெக்ட் பார்க்கலாம்? எங்கெல்லாம் கேட்டயானும் ஆனியானும் சேம் சைஸா, ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸா இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த பர்டிகுலர் ஷார்ட்கி டிஃபெக்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்க்கலாம். சரியா? எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட். ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒன், ஈக்குவல் நம்பர் ஆஃப், இதோ பாருங்க கிளாஸ்ல இருந்து ரெண்டு பேரை வந்து என்ன பண்ணிடுறாங்க, மிஸ் வந்து வெளில தோத்திடுறாங்க, இல்லைனா எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுதான் ஷார்ட்கி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் சோடியம் அயானும் குளோரைட் அயானும் மிஸ் ஆகுது பார், அதோட பொசிஷன்ல இருந்து மிஸ் ஆயிடுது. அதனால ஸ்டாய்கியோமெட்ரி மாறாது, ஆனா டென்சிட்டி குறையும். எங்கெல்லாம் கேட்டயான்ஸ் ஆனியான்ஸ் ஏறத்தாழ சிமிலர் சைஸ்ல இருக்கோ இந்த பர்டிகுலர் டிஃபெக்ட்டை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட். அடுத்து ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் பாருங்க, 24th क्वेश्चन. ஸோ ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் வந்து ஷார்ட்கி டிஃபெக்ட் மாதிரி இல்லை, டிஸ்லொகேஷன் ஆஃப் அயான். அதாவது ஒரு ஆட்டம் தன்னுடைய பொசிஷனை விட்டுட்டு ஒளிஞ்சுக்குது, எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்க போய் ஒளிஞ்சுக்குது, தன்னுடைய பொசிஷனை விட்டுட்டு நடுவில் இருக்கிற கேப்ல போயிட்டு ஒளிஞ்சுக்குது. சரியா? இங்க பாரு, இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு, இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு. இததான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது வெளில போல, நீ கிளாஸை விட்டு வெளில போல, அதுக்கு பதிலா பெஞ்சுக்குள்ள ஒளிஞ்சுக்கிற. சரியா? இதை சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம பெஞ்சுக்குள்ள ஒளிஞ்சிக்கலாம், ஹோம்ஒர்க் பண்றதுக்கு பெஞ்ச் கடியில ஒளிஞ்சிக்கலாம். அந்த மாதிரி பெஞ்சு கடியில ஒளிஞ்சுக்குது. குண்டா இருக்கிற ஒரு ஆட்டமால பெஞ்ச் கடியில ஒளிஞ்சிக்க முடியுமா? இல்ல ஒல்லியா சின்னதா இருக்கிற ஒரு ஆட்டமால பெஞ்ச் கடியில ஒளிஞ்சிக்க முடியுமா? சின்னதா இருக்கிற ஒரு ஆட்டமால தான். அப்போ கேட்டயான் அண்ட் ஆனியானுடைய சைஸ் டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்கணும் இல்லையா? எஸ். ஸோ இப்போ ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்டுக்கான ஆன்சரை பார்ப்போம். Frenkel defect arises due to dislocation of ions from the crystal lattice. Ions வந்து dislocate ஆகுது, தான் பொசிஷனை விட்டு வேற பொசிஷனுக்கு போயிடுது, வேற இடத்துக்கு போயிடுது. ஓகே, மிஸ் ஆகல, அயான்ஸ் மிஸ் ஆகல, கிளாஸை விட்டு நீ வெளில போல, கிளாஸ்க்குள்ள ஆனா நீ உன்னுடைய பிளேஸ்ல இல்ல. சரியா? The ions which is missing occupies the interstitial position. நடுவுல இருக்கக்கூடிய கேப்பை போயிட்டு அதுல போயிட்டு ஒளிஞ்சுக்குது, அததான் interstitial position அப்படின்னு சொல்லுவோம். So dislocate ஆகி போற ions வந்து it is going and occupying the interstitial position.
அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் கேட்டயான் அண்ட் ஆனியானோட சைஸ் வந்து நமக்கு நல்லா டிஃபர் ஆகுதோ, எங்கெல்லாம் கேட்டயான் ஆனியானுடைய சைஸ் வந்து டிஃபர் ஆகுதோ அங்கதான் நீங்க இந்த ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்டை பார்க்கலாம். அண்ட் நோ சேஞ்ச் இன் டென்சிட்டி, சின்ஸ் அந்த அயான் வந்து அந்த கிறிஸ்டல் லாட்டிஸை விட்டு வெளியில போகவே இல்லை அப்படிங்கிறப்போ டென்சிட்டியும் நமக்கு மாறல. சரியா? அண்ட் எக்ஸாம்பிள் இஸ் AgBr. AgBr வந்து நமக்கு அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஓகே, ஸோ ஃப்ரெங்கல் டிஃபெக்டில் டிஸ்லொகேஷன் ஆஃப் அயான்ஸ் வந்து நடக்குது. அந்த அயான் வந்து தன்னுடைய பொசிஷனை விட்டுட்டு இன்டர்ஸ்டீஷியல் சைட்டை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்குது. அதனால ஸ்டாக்கியோமெட்ரியில் எந்தவித சேஞ்சும் இருக்காது, டென்சிட்டிலையும் எந்தவித சேஞ்சும் இருக்காது. அண்ட் எங்கெல்லாம் வந்து கேட்டியான்ஸும் ஆனியான்ஸும் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த பர்டிகுலர் டிஃபெக்டை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெட்டல் எக்ஸஸ் அண்ட் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். மெட்டல் எக்ஸஸாக இருந்தால் மெட்டல் எக்ஸஸ், மெட்டல் டெஃபிஷியன்சி இருந்தால் மெட்டல் டெஃபிஷியன்சி. மெட்டலுடைய சார்ஜ் தான் என்னப்பா அப்படின்னா கேட்டயான்ஸ், பாசிட்டிவ்லி சார்ஜ் தான் மெட்டல் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் ஏன் நமக்கு அரைஸ் ஆகுது அப்படின்னா due to more number of metal ions, அதாவது பாசிட்டிவ் ions compared to anions. நெகட்டிவ் அயானை விட எங்கெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் அயான்ஸ் அதிகமாக இருக்கும், ஓகே, எங்கெல்லாம் நெகட்டிவ் அயான்ஸை கம்பேர் பண்ணுறப்போ பாசிட்டிவ் அயான்ஸ் அதிகமாக இருக்கும், அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்கலி மெட்டல் ஹாலைட்ஸ் லைக் சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைடு, இங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த டிஃபெக்டை வந்து பார்க்கலாம். இங்கெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் டிஃபெக்டை நீங்கள் வந்து பார்க்கலாம் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்டில். ஓகே, ஸோ இப்போ அடுத்து எஃப் சென்டர்ஸை பற்றி கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து எழுதணும். ஸோ எஃப் சென்டர்ஸை நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் சொல்லித்தரேன், நல்லா லிசன் பண்ணுங்க. ஸோ சோடியம் அட்மாஸ்பியரில் சோடியம் குளோரைட் கிறிஸ்டலை நான் ஹீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம் நம்ம இங்கே சோடியம் அட்மாஸ்பியரில் சோடியம் குளோரைட் கிறிஸ்டல்ஸை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம். ஓகே, அப்போது அந்த சோடியம் வந்து நமக்கு அயனைஸ் ஆகுதா, Na+ ஆகும் எலக்ட்ரான் ஆகும், Na+ ஆகும் எலக்ட்ரான் ஆகும் அந்த சோடியம் வந்து அயனைஸ் ஆகுது. இப்போ அந்த அயனைஸ் ஆன Na+ அயான் இருக்கு இல்லையா, அது இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டலுக்கு வருது. சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டலுக்கு அந்த சோடியம் அயான் வருது. புதுசாக வந்து அந்த சோடியம் அயானை பார்த்துட்டு கிறிஸ்டலுக்குள்ள இருக்கிற குளோரைட் அயான் தன்னுடைய பிளேஸை விட்டுட்டு அவன் கூட போயிட்டு ஃப்ரெண்ட் ஆயிடுறான். சரியா? ஸோ இந்த குளோரைட் அயான் அது இடத்த விட்டுட்டு இங்கே போயிட்டு குளோரைட் அயான் சோடியம் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுது. சரியா? அப்போ இந்த இடம் எப்படி இருக்கும், எம்டியாக இருக்கும். எப்படி இருக்கும், வேக்கண்ட்டாக இருக்கும், வேக்கண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது நம்ம வேக்கன்சி அப்படின்னு சொல்லலாம். என்ன வேக்கன்சி, ஒரு ஆனயான், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற குளோரைட் அயான். குளோரைட் அயான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா, அப்போ அது வந்து என்னது, ஆனயான். ஸோ ஒரு ஆனயான் வந்து விட்டு போயிருக்கு, ஸோ அது ஆனயானிக் வேக்கன்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஆனயானிக் வேக்கன்சி கிரியேட் பண்ணிட்டு போயிடுச்சுப்பா, ஆனயானிக் வேக்கன்சியை கிரியேட் பண்ணிட்டு போயிடுச்சு. நல்லா கவனி, இது வந்து சோடியம் குளோரைட் கிறிஸ்டல். இது என்ன கிறிஸ்டல், சோடியம் குளோரைட் கிறிஸ்டலை சோடியம் அட்மாஸ்பியரில் நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணுறப்போ அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற சோடியம் வந்து Na+ ஆகும் எலக்ட்ரானாகவும் பிரியுது. அப்போ அந்த Na+ வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டலுக்கு வரப்போ உள்ளே இருக்கிற குளோரைட் அயான் அவன் கூட போயிட்டு கம்பைன் ஆகிடுறான். அப்போ இங்கே ஒரு ஆனயானிக் வேக்கன்சி கிரியேட் ஆகுது. ஏன்னா ஆனயான் விட்டு போனதுனால ஆனயானிக் வேக்கன்சி. இப்போ அந்த வேக்கன்சியை யார் வந்து ஆக்குபை பண்ணுவாங்கன்னா இந்த எலக்ட்ரான். ஏன்னா இந்த சோடியம் தான் இங்கே வந்துருச்சு இல்லையா, அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இந்த ஆனியானிக் வேக்கன்சியை ஆக்குபை பண்ணிக்குது. இந்த எலக்ட்ரான் வந்து இந்த ஆனியானிக் வேக்கன்சியை ஆக்குபை பண்ணிக்குது. அதுதான் எஃப் சென்டர். இப்போ புரிஞ்சதோட இதை படிச்சு பாருங்க. when NaCl crystals are heated in the presence of sodium vapor. ஸோ சோடியம் வேப்பரில் நம்ம NaCl கிறிஸ்டலை வந்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்போ sodium ions are formed and deposited on the surface of the crystal. கிறிஸ்டலுடைய சர்ஃபேஸ் மேலே அந்த சோடியம் அயான்ஸ் வந்து அப்படியே டெபாசிட் ஆகுது. அப்போ chloride ion diffuse to the surface from the lattice and combines with sodium ion. chloride ion அதோடைய lattice விட்டு diffuse ஆகி வந்து இந்த sodium ion கூட combine ஆயிடுது. ஓகே, ஸோ NaCl கிறிஸ்டலை ஹீட் பண்ணுறோம், சோடியம் அயான் வந்து நமக்கு அயனைஸ் ஆகி கிறிஸ்டலுடைய லாட்டிஸ் மேலே ஃபார்ம் ஆகுது. அதை பார்த்துட்டு குளோரைட் அயான் தன்னுடைய பொசிஷனை டிஃப்யூஸ் பண்ணி வந்து சர்ஃபேஸில் வந்து கம்பைன் ஆகுது. சரியா? the electron lost by the sodium vapor. இந்த இப்போ வந்து நமக்கு அந்த சோடியம் வேப்பரில் எலக்ட்ரான் ஒன்று லாஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் எலக்ட்ரான் என்ன பண்ணும், டிஃப்யூஸ் இன்டு த
crystal lattice குள்ள வந்து diffuse ஆயிக்கும் and occupies the vacancy created by chloride ion create பண்ணி வச்சிருந்த vacancy-ய occupy பண்ணிக்கும் chloride ion create பண்ணி வச்சிருந்த vacancy-ய occupy பண்ணிக்கும் okay super such anionic vacancies are occupied by unpaired electron அந்த unpaired electron வந்து இந்த anionic vacancy occupy பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் F center இது எழுதணுமா கண்டிப்பா எழுதணும் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படினா metal deficiency defect இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन தான் நம்ம அதோட இந்த பார்ட் முடிச்சுப்போம் ரிமைனிங் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்துக்கலாம் metal deficiency defect arises due to the presence of less number of cations than anions metal deficiency னா metal கம்மியா இருக்கும் anions அதிகமா இருக்கும் அப்ப number of positive ions cations கம்மியா இருக்கும் negative ions அதிகமா இருக்கும் this defect is observed in a crystal in which cations have variable oxidation state எங்கலாம் cations-க்கு வந்து variable oxidation state இருக்கும் லைக் ஒரு oxidation state மட்டும் இல்லாம 2 3 +3 +4 +5 இந்த மாதிரி 2 3 oxidation state இருக்கோ அதுலலாம் இந்த particular metal deficiency defect நம்ம வந்து பார்க்கலாம் சரியா yes for example FeO crystal ல நல்லா கவனிப்பா FeO crystal ல Fe2+ ion-ஐ காணோம்பா Fe2+ ion-ஐ காணோம் சரியா நல்லா கவனி FeO அந்த மாதிரி crystals இருக்கு அதுல வந்து Fe2+ O2- இல்லையா Fe2+ ion-ஐ காணோம் மிஸ் ஆகும் ஒரு அயான் மிஸ் ஆயிடுச்சு அப்படினா of course ரெண்டு பாசிட்டிவ் அயான் காணா போகுது அப்ப அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பேலன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் இல்லையா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பேலன்ஸ் அதான் நம்ம என்ன சொல்றோம் ஸ்டாய்கியோமெட்ரி எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி நமக்கு டிஸ்டர்ப் ஆகும் ஏன்னா நெகட்டிவ் அயான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா மீதி இருக்கிற Fe2+ அயான் என்ன ஆகும் Fe3+ ஆக்சிடைஸ் ஆயிக்கும் Fe3+ ஆக்சிடைஸ் ஆயிக்கும் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணா Fe3+ ஆயிடுமே ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி Fe3+ ஆக்சிடைஸ் ஆயிக்கும் இதுதான் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் என்றால் என்ன பக்கத்து வீட்டு மக்கள் அவங்கள தான் கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் என்னது the number of nearest neighbor ஓகே அததான் கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே சோ இப்போ இங்க பாருங்க நீ இதுதான்ப்பா இதுதான் நீ உன்னுடைய நியரஸ்ட் நெய்பர் யாரெல்லாம் உன்னுடைய நியரஸ்ட் நெய்பர் தோ பக்கத்து வீட்டுக்காரன் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் பின்னாடி வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் இல்ல மேம் நான் அவங்க பேசவே மாட்டேன் நெய்பர்ஸே அலர்ஜி என்ன மாதிரியா ஓகே குட் சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் நமக்கு நியரஸ்ட் நெய்பர்ஸ் ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இதோடைய கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோ சொல்லு பார்க்கலாம் 1 2 3 4 தான் இதோடைய கோஆர்டினேஷன் நம்பர் சரியா எஸ் ஸோ தட் சரௌண்டிங் அ பார்ட்டிகல் இன் அ கிறிஸ்டல் இஸ் கால்ட் as கோஆர்டினேஷன் நம்பர் நியரஸ்ட் நெய்பர்ஸ் தான் சொல்றோம் காணா போய் விட்டாரா எங்கடா போனாரு எஸ் இப்போ BCCக்கு கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க வாட் இஸ் த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் BCC சோ பாடி சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல்லுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 8 ஆட்டம்ஸோட அந்த லேயர்ல வந்து நமக்கு வந்து அதோடைய ஆட்டம் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஓகேவா சோ 8 தான் BCC உடைய கோஆர்டினேஷன் நம்பர் ஓகே புரிஞ்சுதா சூப்பர்ப்பா ஓகே சோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் ரொம்ப நேரம் போயிடுச்சா வீடியோ பரவாயில்ல ஸோ அடுத்து எந்தெந்த சாப்டருடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேணும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் போட மறந்துடாதீங்க டாடா பாய் பாய்